रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् गुरुभ्यो நமக. வணக்கம். சந்திரன் செவ்வாய் மருத்துவ ஜோதிடம் பற்றி பார்ப்போம். என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இது கொடுக்குது? எந்த கிரகமும் தனிப்பட்ட கிரகம் எதுவும் பெரிய தொந்தரவுகளை பண்ணுறதில்லை. இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது இதை ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது வியாதியை கொடுக்குது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன மாதிரி வியாதியை கொடுக்குதுன்னு பார்ப்போம். செவ்வாய்ங்கிறது ரத்தம், சந்திரன் இரத்த ஓட்டம், அது ஃபுல்லாக சுற்றி கொண்டு வருது. பிபி இஷ்யூ உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், இரத்த கொதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் சந்திரன் உயர் இரத்த அழுத்தம் இல்லை குறைவான இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி லோ பிபி, இதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, இதுவரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது சொல்கிறேன். மிதனத்தோடு சம்பந்தப்படும் போது, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன் இருந்தாலோ எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கோ அங்கே, இல்லை ஒன்று இருந்து ஒன்று பார்த்தாலோ, மிதுனத்தில் ஒன்று தனுசில் ஒன்று, மிதுனத்தில் செவ்வாய் தனுசில் சந்திரன் ஒரே டிகிரி, இது எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஓகே, இது எல்லாமே லோ பிபி. மிதுனத்தில் இருந்ததுன்னா லோ பிபி, நீர் ராசியில் இருந்ததுன்னா லோ பிபி. எப்போ நார்மலாக இருக்கிறத விட இவங்களுக்கு லோ பிபி, அதுவும் மிதுனத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த தலை சுத்து இருக்கும், வெர்டிகோ இருக்கும். அதுவும் பர்டிகுலராக சில 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு போகும்போது இருக்குது அந்த அந்த கோயில், பழமையான கோயிலில் உள்ள நுழைஞ்சு போயிட்டு இருக்கும்போது இப்படி மேலெல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வருது. இது சந்திரன் செவ்வாய். மிதுனத்தில் இருக்கும்போது லோ பிபி, மீதி எங்கே இருந்தாலும் ஹை பிபி. கண்டிப்பாக இவங்களுக்கு பிபி இஷ்யூ உண்டு. எந்த அளவுக்கு சந்திரன் செவ்வாய் நெருக்கமாக ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்கோ அந்தளவுக்கு பாதிப்புகள் அதிகம். ஹை பிபி லோ பிபி கண்டிப்பாக உண்டு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். ஜாதகம் பார்த்த உடனே அவங்க கேட்பாங்க, ஏதாவது வியாதி இருக்கா அப்படின்னா, சந்திரன் செவ்வாய் இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குதுன்னு சொல்லலாம். மிதுனத்தில் இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்காக லோ பிபி இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக சொன்னது இது. ஓகே, அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் கர்ப்பப்பை இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும், யூட்ரஸ் ரிலேட்டடான இஷ்யூ. இதை ஏற்கனவே நான் இந்த குழந்தை பிறப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சந்திரன் செவ்வாய் கன்னியில் இருக்குது, ராகு கேதுவோட சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்குது. அது கர்ப்பப்பை பிரச்சனை போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், சந்திரன் செவ்வாய் எங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குமா? உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்குது, ஏன்னா மேஷம் காலபுருஷனுடைய தலை, அங்கே சந்திரன் செவ்வாய் இருந்தாலும் இது இருக்குமா? பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குமா? அதே மேஷம் லக்னத்துக்கு 6, 7, 8ஆம் இடமா வந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். லக்னத்துக்கு 6, 7, 8 வந்தாலும் உண்டு, காலபுருஷனுக்கு 6, 7, 8 வந்தாலும் பிரச்சனை உண்டு. புரியுதா? மோஸ்ட்லி சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே கண்டிப்பாக இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை உண்டு. 6, 7, 8 இல்லாமல் வேறு இடத்துல இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனை உண்டு. குழந்தை பிறப்புலாம் பாதிக்காது. நான் அதிலேயே க்ளீனாக சொல்லியிருந்தேன், சந்திரன் செவ்வாய் சேர்றதுனால குழந்தை பிறப்பு பாதிக்குங்கிறது கிடையாது. ராகு கேதுவும் கூட சேர்ந்து மீதி அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேரும்போது தான் அது சைல்டு பர்த்தை பாதிக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது என்ன பண்ணும் சந்திரன் செவ்வாய் அப்படின்னா, சந்திரன்கிறது கர்ப்பப்பை,
செவ்வாய் வந்து அந்த எண்டோமெட்ரியம் இது ரெண்டும் ஒன்று சேரும்போது அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த கருவை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காது, ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. இதுதான் டாக்டர் வந்து ஃபோலிக் ஆசிட் அதெல்லாம் எழுதி கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இப்போல்லாம் இன்வேரியபிளி எல்லாருக்குமே ஃபோலிக் ஆசிட் 5 mg எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். சந்திரன் செவ்வாய் சேர்றது அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த கர்ப்பப்பையுடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த வால்வே ரொம்ப வீக்காக இருக்கும், அது தாங்க முடியாமல் இருக்கும். கூட ராகுக்கு எது சேரும்போது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், பெயின்ஃபுல் மென்சுரேஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங் இருக்கும் பெண்களுக்கு. இது எல்லாமே சந்திரன் செவ்வாய் சேர்ந்ததுனால அதை ஒரு 1 வீக் இவங்களை போட்டு படுத்தி எடுத்துரும். ஓகே, இது ஒன்று. பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த சந்திரன் செவ்வாய் சேரும்போது அங்கங்கே கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி குரு செவ்வாய் சேர்ந்தால் கொழுப்பு கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி சந்திரன் செவ்வாயுமே கொஞ்சம் அங்கங்கே கட்டி நீர் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு கட்டி வரும், அது உடஞ்சதா அல்சர் மாதிரி வரும், புண்ணு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இந்த தொந்தரவு உண்டு. இதோட ராகு சேர்ந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகே, இதெல்லாமே சந்திரன் செவ்வாய். ஜென்ரலாகவே பெண்களுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் தைரியம் போயிடும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். சந்திரன் செவ்வாய் வந்து பெண்களுக்கு அதிகமான ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும், எக்ஸசைஸில் ஆர்வத்தை கொடுக்கும்லாம் சொல்லியிருக்கேன். அதே சந்திரன் செவ்வாய் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஆளை பயமுறுத்தி விட்டுரும். ஐயோ, நம்ம இதை எப்படி தங்க போகிறோம் தெரியல, அது எப்படி பண்ண போகிறோம் தெரியல, ரொம்ப ஒரு பயத்தை கொடுத்து ஒரு ஆட்டிடும், தைரியம் குறைஞ்சிடும். அந்த நேரத்தில் யாரையாவது சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுறது, தைரியம் குறையிறது, இது எல்லாமே சந்திரன் செவ்வாய் தான். ஓகே, இன்னும் நான் எல்லாமே உதாரண ஜாதகங்களை வச்சு நான் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் பாயிண்ட்ஸ் இது தான். இது இல்லைன்னு யாராவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நான் டீட்டெயில்ஸோடு கொடுங்க. இதெல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறது தான். கேட்டிங்கன்னா எங்கிட்ட ஏகப்பட்ட ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்கள் இருக்குது. பட் அது இன்னும் ரொம்ப லென்த்தியாக போகும். பட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சந்திரன் செவ்வாய் நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு அப்போ நான் சொன்ன எல்லா வியாதிகளும் உண்டு. ஓகே, ரைட்டு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ